நீட்டுன்ற படுறது இப்போ வரை ஹிந்தி திணிப்பு மாதிரி நீட்டு திணிப்பு கிடையாது. நீங்க எனி சப்ஜெக்ட் யூ கேன் சூஸ். நீட்டுக்கு பணம் தானே ஒரு டாக்டர் ஆகணும்னு பாக்குறாங்க. நீட்டு சொல்லிட்டு அதுக்கு என்ன நீட்டு பின்னாடி போகணும். இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோனம் அவர்களை வந்துட்டு அபியூஸ் பண்ணி, ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் கலைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் அபியூஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போலீஸோட பாதுகாப்புல வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது நிஜம்தானா சார்? அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாருங்கம்மா. ஒருவேளை அவர் மரணம் அடைந்திருந்தால் அது அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அவப்பெயராக வந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து டக்குன்னு எடுத்துன்னு போய் ஊசி போட்டாங்க, ரிவைவ் ஆயிட்டார் அவர். கொள்கைப்பாட்டு எழுதினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அவர்கள் இருவரும் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நற்பெயரை கொண்டு வைக்க வேண்டும் என்று தான் அந்த போராட்டம் செய்திருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். உமா, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். கண்டிப்பா சார். அண்ட் கொஞ்ச நாட்களாவே பாத்தீங்கன்னா திமுகல இருந்து எல்லாருமே வந்துட்டு எப்போடா நமக்கு வந்து தாவேகா பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. திருக்குறள் அறிவு அவர்கள் வந்துட்டு தாவேகாவோட கொள்கை பாடலை வந்து பாடியிருக்காரு. நீட்டுக்கான ஒரு பிரச்சனைய, ஒரு ப்ரொட்டஸ்ட வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கு எதிரில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதை வந்து பார்த்து போலீஸ் எல்லாம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. திரும்ப போலீஸே கொண்டு வந்து தலைமைச் செயலகத்துல விஜய் அவர்களை பார்க்கவும் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியில என்ன காரணம் இருந்தது சார்? அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தர வேண்டும் என்று தீர்வினுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. போராட்டம் என்பது இந்திய ஜனநாயகத்தில் முக்கியத்துவம். ஆனால் அதே சமயத்தில் அவர் முதலமைச்சருடன் மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து போலீசார் அவரை கொண்டு வச்சிருக்காங்க. இது வந்து இயற்கையான இருக்கக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்லவேளை போலீஸ்காரங்க அடிதடி நடத்தல, அவரும் தன்னுடைய எதிர்ப்பை வைத்திருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அவர் கொள்கைப்பாட்டு எழுதினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அவர்கள் இருவரும் நண்பர்கள். ஆனால் கருத்துக்கு சொல்லுவதில் தனித்தனிப்பட்டமான ஒரு அப்ரோச் இருக்க வழிமுறைகள் இருப்பதனால் அவர் போராட்டத்தினுடைய நடைமுறை எதிர்பார்த்திருப்பார் என்றுதான் என்னுடைய யூகம். உமா, நம்ம பார்த்த வரைக்குமே ப்ரொடெஸ்ட் பண்றவங்க அவங்க டைரக்டா உள்ள போய் விஜய் அவர்களை தான் மீட் பண்ணிருக்காங்க. அது முன்னாடியே அவங்க நேரடியா செஞ்சிருக்கலாம். அதை தவிர்த்து எதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வெளியில வந்துட்டு ஒரு குரல் கொடுக்கணும்? அதுக்கப்புறம் மாதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்து பேசி விட்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து விஜய் அவர்கள் தான் பேசினாங்களா நேர்ல அப்படின்லாம் தெரியல. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தான் வெளியில வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? ஐ டோன்ட் திங்க் சோ. தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன். குழப்பமே இல்லை. அது மரியாதை நிமித்தமாக செய்திருப்பார்கள். தன்னுடைய இப்போ ஒன்னே ஒன்று நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க வாசல் மட்டும் கொண்டு விடுங்கல்ல. உங்க அப்பா அம்மா இந்த 75 வயசு தாத்தா வந்திருக்காரு, உள்ள வாடா, உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு வருவீங்க. அது ஒரு மரியாதை நிமித்தம். அந்த மாதிரிதான் ஆதவ அர்ஜுனா வந்து அந்த அறிவை அழிச்சிட்டு போயிருக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏங்க இப்படி ஒரு யோசனை இருக்கக்கூடாது? பொதுமக்களுடைய எதிர்ப்பை தமிழ் வெற்றி கழகம் அந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்தது என்று நியமிச்சு கூடாது? அதுவும் ஒரு ஆங்கிள் இருக்கலாமோ இல்லையோ? அதற்கு முதலமைச்சர் சம்மதம் கொடுத்தாரோ கொடுக்கலையோ தெரியல. தன்னுடைய மிக மிக நெருக்கமான நண்பரை உண்ணாவிரதம் அதை போராட்டம் நடத்தும் போது ஒரு போலீஸ் ஆபீசரை விட்டு கூண்டு வாண்டோடு தப்பே கிடையாது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், அந்த பொதுக்கூட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சடால்னு ஒரு குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க. ஒரு வயசு குழந்தை, 6 மாச குழந்தை. ஐயா நீங்க இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. அதை எடுத்து பார்ப்பாங்க. சரி, அறிவு, உமா, கோபாலன் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. பேர் வைக்கிறது ஒரு மரியாதை. அதே மாதிரி இவங்க சொல்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நற்பெயரை கொண்டு வைக்க வேண்டும் என்று தான் அந்த போராட்டம் செய்திருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். உமா, நிச்சயமா சார். அதே சமயம் சென்னையில நேற்று பாத்தீங்கன்னா எக்மோர்ல வந்துட்டு சேம் அதே நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு போலீஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்தது. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் ரீதியாக முதலமைச்சர் செய்வது, அதிகார ரீதியாக போலீஸ்காரர் செய்வதும் ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர்லையும் ஒரு குழப்பம் வந்ததுன்னா அது அரசியல் சட்டத்திற்கும் அரசியலுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடும் என்பதனால்தான் அதை ஒன்னா பண்ணியிருக்காங்க. போராட்டம் நடத்தணும், அதே சமயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கணும், சட்ட ஒழுங்குக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது நடக்கக்கூடிய விஷயம் தான். இது அரசியலில் இது எதிர்பார்த்தது. நம்ம ஒண்ணு சர்ப்ரைஸா எலிமெண்டா எடுத்துக்க வேண்டாங்கன்னு என்னுடைய முதிர்ச்சின்னு நான் சொல்றேன். சில பேருக்கு டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் இருக்கலாம், அதையும் நான் மதிக்கிறேன். இருந்தாலும் முதலமைச்சருக்கு கவனத்திற்கு சொல்ல வேண்டியது அந்தந்த தமிழ் வெற்றி கழகத்துடைய
செயலாளர்களுக்கும் அமைப்பு செயலாளர்கள் அந்த அமைப்புக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அது கண்டிப்பா சார். இந்த நீட்டை எதிர்த்து நடக்கிற இந்த ஒரு போராட்டத்துல அடுத்து விஜய் அவங்களோட கணிப்பு என்னவா இருக்கும், அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தின் முடிவு தான் அவருடைய முடிவு. அவருக்கு என்று தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. நீட் மாணவர்களுக்கு அவர் அறிகுறி விடலாம். நீட்டை தவிர எத்தனையோ சப்ஜெக்ட் வந்துடுச்சு நம்ம தமிழ்நாட்டிலே சரி, அகில இந்தியாவிலும் சரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை இப்போ பாருங்க, நம்ம 2 பேரும் பேசுறது காணொலி மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் இருக்கிறது. இது 5G 6Gக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் போகலாமே தவிர நீட்டு படுறது இப்போ வரை ஹிந்தி திணிப்பு மாதிரி நீட்டு திணிப்பு கிடையாது. நீங்க எனி சப்ஜெக்ட் யூ கேன் சூஸ். நீட்டுக்கு பணம் தானே ஒரு டாக்டர் ஆகணும்னு பாக்குறாங்க. தேர்வில் தோல்வி கண்டால் வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு போகலாம். இப்பொழுது அந்த கல்விக் கொள்கையை மாற்ற வேண்டும் என்றுதான் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. நீங்க என்னதான் செஞ்சாலும் நான் கடந்த பல ஆண்டுகளாக முதிர்ச்சியினால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்ட அப்புறம் நீங்க ஹிந்தி போராட்டமோ இல்ல நீட்டோ அவசியமே கிடையாதுமா. எல்லாம் அதே பண்ணிடுதுமா. நிறைய பெரிய பெரிய கடத்துல எல்லாம் இன்ஃபோசிஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்துல, அந்த ஆப்பிள் நிறுவனம் கூகுள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு வேலைக்கு திட்டம் குறைகிறது. எல்லாமே பண்ணிடுறாங்க. ஒன்றும் ஆனால் நீங்க சாட் பாக்ஸ்லயோ இல்ல உங்களுக்கு கார்க்லயோ போய் பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் அதுவே சொல்லிடுது. ஆக மொத்தம் பொதுமக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, தொழில்நுட்பம் மூலமாக நீங்க பாருங்க, 28 வயசு பசங்க ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு ஸ்பேஸ் ஜெட் ஒரு பெரிய ஆகாயத்துல ராக்கெட் விட்டுருக்காங்க நேத்திக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே. அது மாதிரியான சயின்ஸை நீங்க கண்டுபிடிக்கலாம், படிக்கலாம் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. அரசாங்கத்திற்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ நீட்டு சொல்லிட்டு அதுக்கு என்ன நீட்டு பின்னாடி போகணும், வேற தானே படிக்கலாம். இல்ல ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்பது முயற்சி, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் கையில வச்சுக்கிறது பெட்டர். இது மெடிக்கலாவும் இருக்கலாம், லீகலாவும் இருக்கலாம், அக்கௌண்டன்சியாவும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இல்ல இந்த ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சோனம் அவர்களை அபியூஸ் பண்ணி, ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் கலைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் அபியூஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல்ல போலீஸோட பாதுகாப்புல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது நிஜம்தானா சார்? அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாருங்கம்மா. ஒருவேளை அவர் மரணம் அடைந்திருந்தார், அது அரசாங்கத்தினுடைய ஒரு அவப்பெயராக வந்திருக்கும். அதனால்தான் அவர் டக்குன்னு எடுத்துன்னு போய் ஊசி போட்டாங்க, ரிவைவ் ஆயிட்டார். அவர் அந்த மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எந்த அரசாங்கமும் செய்வது வழக்கம் தான். ஒரு 8 நாள் 10 நாள் இருந்தாலே உங்களுக்கு தம் பிடிக்க முடியும். இப்ப அண்ணா ஹசாரே 20 நாள் இருந்தாரு. அவர் மரணமடைவான்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் சரி, சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடிய சரி, அந்தந்த அரசு அதிகாரிகள், அரசு மருத்துவர்கள் மூலமாக அவருடைய உடல் இசிஜி, பிளட் பிரஷர், உங்களுக்கு தெர்மாமீட்டர் வச்சு ஜுரம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. பொது வழியில் உட்கார்ந்த உடனே அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆவதற்கு முன்னதாக, அவர் மரணம் அடைவதற்கு முன்னதாக அவர் ஆக்ஷன் போய் ஊசி போட்டுட்டு அவருக்கு டயட் ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உயிர் பிழைத்து விடுவார். அது அவருடைய அனுமதியுடன் தான் செய்தார்கள் என்று டெல்லியில் பத்திரிகைகளிலும் சரி, ஊடகங்களிலும் வருகிறது. கண்டிப்பா சார். அண்ட் மக்களோட இன்னொரு கோரிக்கை என்னன்னா, அவங்க கவர்மெண்ட் பண்ற தப்புக்கு அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அதே சமயம் எங்களோட கோரிக்கை பார்லிமெண்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா மக்கள் சைட்ல இருந்து எப்படி அது பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த விஷயம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்னு நினைக்கிறீங்களா? பார்லிமெண்ட் போய்த்தானே அரசாங்கம் 2 நாள் முடக்கப்பட்டு இருக்கிறது. பாராளுமன்றத்தை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை இழுப்பதற்காகத்தானே நாடாளுமன்றத்தில் அமளிகள் நடந்தது. 4 முறை அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ இதனுடைய ரிசல்ட் எம்பிக்கள் மூலமாகவும் எதிர்கட்சிகள் மூலமாகவும் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நியாயம், அதுதான் அரசியல். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு உமா மூலமாக நான் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்தே, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.